ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அகலையில்லேன் இறைமென்னு அலைமேல் மங்கை உரைமார்பாள் நிகழாய் புகழாய் உலகம் மூன்றடையாள் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரும் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழில்லா அடியேன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேன். இந்த துவைதம் அத்வைதம் விசேஷாத்வைத சங்கமத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். இந்த சங்கமம் இதற்கு மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சேர்மன் அவர்களும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவர்களும் அவர்களை பற்றி நாம் அதிகமாக சொல்ல வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் நடந்து கொண்ட பகவானுடைய கிருபையான அனுகிரகத்தாலும் இந்த தர்மத்தை, சனாதன தர்மத்தை எப்படி வளர்க்க வேண்டுமோ அதற்கெல்லாம் அரும்பாடு பட்டு கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 27 தர்மத்தின் மூலம் சொல்லப்பட்டதையெல்லாம் அவர்கள் நடைமுறை படித்து கொண்டு நம்மிடத்திலே நாம் சொல்லுவதையெல்லாம் மீண்டும் எந்த அளவுக்கு சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் தங்கள் முழு நேரத்தையும் இந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் அர்ப்பணித்து கொண்டு எல்லோரும் நம்மளுடைய தர்மம், நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம் வளர்ப்பதற்கு உறுதுணையாக இருப்பது தான் இந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் அங்கீகாரம் என்று சொல்ல வேண்டும். வேறு எந்த மாநிலத்திலும் கிடைக்காத பெரும் பங்கு இந்த தேவஸ்தானம் இதை பணியாற்றி கொண்டு வந்திருக்கிறது என்றால் அது திருவேங்கடமுடைய பரிபூர்ண கடாட்சம் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட இந்த தர்மத்தை வழக்கறிஞர்களுக்கெல்லாம் முக்கியமாக நாம் சொல்லப்படுகிறது. நம்முடைய ஹிந்து தர்மத்திலே, சனாதன தர்மத்திலே புராணங்கள் 18 புராணங்கள் என்றால் அந்த புராணங்கள் சொல்லப்பட்டதெல்லாம் சத்வகுணங்கள், ரஜஸ், தமஸ் என்று சொல்லக்கூடிய அந்த 3 குணங்களிலே சிறப்பாக சொல்லப்பட்டு சத்துவகுணம், அந்த சத்துவகுணம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய தர்மம் நிலைச்சி இருக்க வேண்டும், நம்முடைய தர்மம் நன்றாக இருக்க வேண்டும், மீண்டும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் என்னதான் பிற மதங்கள் நம்முடைய வந்தையை மோதினாலும் கூட அதை ஸ்திரமாக தாங்கி பிடிப்பதற்கு ஏதுவாக நாம் நம்முடைய சில முறைகளை ஆரம்பத்திலிருந்தே நாம் மாற்றிக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று அடியேன் விண்ணப்பங்கள். அது என்னவென்றால் இந்த டிஜிட்டல் முறை என்று இன்றைய தினம் வெளியில் இருக்கக்கூடியதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த டெக்னாலஜி மூலமாக பலர்களும் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்ற காலத்திலே ராமாயணம் மகாபாரதம் என்று சொல்லக்கூடியதுதான் முக்கியமானது 2. அந்த தர்மத்தின்படி வாழ்ந்து நடந்து காட்டியது கீதையில் பகவான் தான் சொன்னது தான் இன்றும் இந்த கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணன் அதே மாதிரி ராமன் தான் எப்படி வாழ வேண்டும் வாழ்ந்து காட்டினார். அதையெல்லாம் நாம் ஆரம்பத்திலேயே இருந்து இந்த எல்கேஜி யூகேஜி என்று சொல்லக்கூடிய அந்த அடிமட்ட குழந்தைகளிலிருந்து அவர்களெல்லாம் தெரிவிக்காமல் போய்விட்டோம். ஏனால் அதையெல்லாம் இந்த அளவிற்கு இந்த தர்மம் இன்னும் வேகமாக வளரக்கூடிய காலத்திலே எங்கே நாம் விதைகளாம் தூவ வேண்டும் என்றால் அந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய குருகுலம் என்று சொல்லக்கூடியதிலே நீங்கள் எல்லாம் வேதங்களும் சரி, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வாருடைய அருளை செயலாற்றும் சரி, கோ சம்பரட்சணிகள் சரி, எல்லாரும் பணியாற்றி கொண்டு இன்னும் மிகவாக சிறப்பாக பணியாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமிகளும் சரி, உடுப்பி சுவாமிகளும் சரி, செண்பரங்காஜியவர் எல்லாரும் சொன்னார்கள். ஆனால்